பசுமையான காட்டில் ஒரு அமைதியான இடத்திலிருந்த மரத்தில் தேனீக்கள் தேன்கூட்டை கட்டின. தேன்கூட்டை பார்வையிட்ட ராணி தேனி, போதிய அளவு தேனை சேகரிக்கணும் என்றால் அனைவரும் சென்று பூக்களில் தேனை எடுக்க வேண்டும். எனவே வாருங்கள் எல்லோரும் என அனைத்து தேனீக்களை அருகில் உள்ள காட்டிற்கு அழைத்து சென்றது. குளவிகள் கூட்டம் ஒன்று, இந்த இடம் நல்ல அமைதியாக இருக்கிறதே, நாம் இங்கேயே தங்கிவிடலாமா என நினைத்த பொழுது லீடர் குளவி மரக்கிளையில் தொங்கிக் கொண்டிருந்த தேன்கூட்டை கண்டது. உடனே அங்கே பாருங்கள் தேன்கூடு, இன்று நமக்கு நல்ல விருந்துதான் என அருகில் சென்றது. பூந்தோட்டத்தில் தேனை சேகரித்த தேனீக்கள் தங்கள் கூட்டை நோக்கி பறந்தன. தங்கள் கூட்டை நெருங்கும் பொழுது அங்கே குளவிகள் தங்கள் கூட்டில் இருப்பதைக் கண்டு திடுக்கிட்டன. நீங்கள் யார்? எங்களின் கூட்டருகே நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கட்டிய கூடு இது. இங்கிருந்து உடனே போய்விடுங்கள். என்ன இது? எங்கள் கூடு இது. நாங்கள் தான் இதை கண்டுபிடிச்சோம். நாங்கள் ஏன் போக வேண்டும்? முதல்ல நீங்கள் இந்த இடத்தை காலி செய்யுங்கள். இருவரும் ஒருவருக்கொருவர் சப்தமாக சண்டையிட, சப்தத்தை கேட்ட பட்டாம்பூச்சிகளும் எறும்புகளும் பயந்தோடின. வாக்குவாதம் முற்றி ஒரு யுத்தமே வந்துவிடும் போலே தெரிந்தது. இதை கண்ட ராணி தேனி, சண்டை வேண்டாம், நாம் இதற்கு நல்ல ஒரு முடிவை காண்போம் என்றது. மற்ற தேனீக்கள் நம்ம கூட்டை நாம் பெறுவதற்கு எதற்கு ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என கேட்டன. பொறுமையாக இருங்கள், நமக்குள் பிரச்சனை வேண்டாம் என ராணி தேனி சொன்னவுடன் தேனீக்கள் அமைதியாயின. Queen Bee, it is our honey. I challenge you. I will meet you in the court. உங்களை நானும் கோர்ட்டில் சந்திக்கிறேன். அங்கே இந்த தேன் கூடு எங்களுடையது என நிரூபிப்பேன். குளவியின் குரலில் இருந்த உறுதியைக் கண்டு அரண்டு போனது ராணி தேனி. நீதிமன்றத்தில் இவர்களது கேஸ் நம்பர் செய்யப்பட்டது. கேஸ் கோர்ட்டில் வரும் தேதியும் அறிவிக்கப்பட்டது. விலங்குகளும் பறவைகளும் கேஸ் ட்ரையல் எப்படி நடக்கிறது என வேடிக்கை பார்க்க வந்து அமர்ந்திருந்தன. மறுநாள் வந்தது. நீதிமன்றத்திற்கு வந்த நீதிபதி, ஆர்டர் இன் த வுட்ஸ். ஹூ பிரிங்ஸ் த கேஸ் டுடே? வாட் இஸ் த கேஸ்? கேஸ் பைலை படித்த நீதிபதி விவாதம் தொடங்கலாம் என்று சொல்ல, அட்வொகேட் ஓநாய் குழவிகளின் சார்பாக வாதிட, அட்வொகேட் முயலோ தேனீக்கள் சார்பாக வாதிட, சாட்சிகளாக எறும்பும் பட்டுப்பூச்சியும் சாட்சி சொல்ல அழைக்கப்பட்டன. சாட்சி சொல்ல வந்த இருவரும் பேசின. கணம் நீதிபதி அவர்களே, அந்த தேன்கூட்டின் அருகே பூச்சிகள் பறந்து கொண்டிருந்ததை பார்த்தோம். அவர்களின் உடம்பில் மஞ்சளும் கருப்புமாக வரி வரியாக கோடுகள் இருந்தன. எறும்பு சொன்னதை அப்படியே பட்டுப்பூச்சியும் சொன்னது. அதை கேட்ட குளவிகளின் லாயர், Aha, black and yellow. That's my client. Case closed. Excuse me, my dear opponent advocate, don't be so happy. My client honeybees are also having the same black and yellow color lines in their body. Not enough proof. Court is adjourned for 6 weeks. 6 வாரங்கள் கடந்தன. கோர்ட் ரூம் நிரம்பியது. எதிர்பார்ப்புடன் அனைவரும் தீர்ப்புக்காக காத்திருந்தன. அப்போது வந்த ராணி தேனி, கணம் நீதிபதி அவர்களே, இனியும் நீங்கள் தீர்ப்பை ஒத்திவைத்தால் தேன் கெட்டுவிடும், யாருக்கும் பயன்படாது. உண்மைதான். யார் தேனை சேகரித்தது என்பதை கண்டுபிடிக்க வேண்டாமா? கொஞ்ச நேரம் யோசித்த நீதிபதி, நீங்கள் ஆளுக்கொரு மரக்கிளையில் ஒரு தேன் கூட்டை கட்டுங்கள். அதன் பின் உண்மை எல்லோருக்கும் தெரிய வரும். எல்லோரும் நீதிமன்ற வளாகத்தில் இருந்த மரத்தை அடைந்தனர். குளவிகள், வாட், தட்ஸ் நாட் ஃபேர் என சொல்லிக்கொண்டே ஒரு மரத்தின் கிளையை சுற்றி வர, தேனீக்களோ விரைந்து தேன் கூட்டை கட்ட ஆரம்பித்தன. இந்த காட்சியை நேரில் கண்ட நீதிபதி, கேஸ் இஸ் க்ளோஸ்ட். The honey belongs to the bees. Only those who can build it own it. தீர்ப்பை கேட்டு சந்தோஷமான ராணி தேனி அனைத்து தேனீக்களையும் அழைத்துக் கொண்டு தாங்கள் கட்டிய தேன் கூட்டை அடைந்தனர். Hello, if you like it, please subscribe. Thank you for watching Surya eHub.